பாக்கியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாக்கியா. பயப்படாதீங்க அத்த. ஆபரேஷன் நல்லபடியாவே முடியும். நீங்க தைரியமா இருங்க. அழக்கூடாது. ஒருவேளை நிஜமாவே அவங்க வீட்டுக்கு போயிட்டாரா? இனிமே இங்க வரமாட்டாரா? ராதிகா, ஆபீஸ் போல நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க ராதிகா? நானும் மாப்பிளைக்கு போன் பண்ணி பார்த்தேன். இன்னும் அவர் போன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. 2 பேரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் சரியில்லை ராதிகா. இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்ததோ நீங்க 2 பேரும் சண்டை போடாம நிதானமா உட்கார்ந்து பேசுங்க. அந்த குடும்பத்து ஆளுங்களை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லு. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கிளவுட் கிச்சனுக்கு போகாம அவர் இருந்ததே இல்ல. ஹலோ, நான் ராதிகா பேசுறேன். தெரியுதுமா, சொல்லு. எப்படி இருக்க? கோபி உங்களோட இருக்காரா? கோபியா? இல்லையேம்மா. நேத்து எப்பவாவது நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? மீட் பண்றதுக்கு நான் ஊர்லயே இல்லையேம்மா. நேத்து நைட்டு தான் ஒரு அவசர வேலையா மும்பை வந்தேன். நான் ஃபிளைட்ல இருக்கும்போது கோபி எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கான். என் போன் அப்போ ரீச் ஆயிருக்காது. நான் திரும்ப கூப்பிட்டேன், அவன் போன் எடுக்கல. நானும் ஒரு மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னமா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன? கோபியை பத்தி என்ன விட அதிகமா தெரிஞ்சது அவர் ஃப்ரெண்டுக்கு தான். அவருக்கே கோபி எங்கன்னு தெரியல. நீ அவர் பொண்ணுக்கு போன் பண்ணி பாரு. அதாண்டி அந்த இனியாவை கூப்பிடு. அவளுக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். பாட்டி, நீங்க டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? வாங்கிட்டு வரவா? ஒண்ணும் வேண்டாம். இனியா, உனக்கு ஜூஸ் பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டானே. ஆபரேஷன் எப்ப முடியும்? டைம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. நீ எழில் கூட கேண்டீனுக்கு போ. ஏதாவது சாப்பிட்டுட்டு வா போ. எனக்கு வேண்டாமா. டாடிக்கு ஆபரேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கோபிநாத் இப்ப நல்லா இருக்காரு. டாக்டர், இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல? உங்களுக்கு பயமே வேண்டாம். He is perfectly all right.